Hi guys, welcome to Tamil share tutorial. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா automatic market makers. ஸோ லான்ச் AMM லான்ச் அப்படின்னு சொல்லி CoinExல வந்து கொஞ்ச நாளாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு புது அப்டேட். ஸோ அது என்ன, அது மூலமாக எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி CoinExல வந்து இருக்கும். அதாவது மார்க்கெட் மேக்கிங் அக்கௌண்ட்டுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து முன்னாடியே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா USDT வந்து லாக் பண்ணி வைக்கிறது மூலமாக டெய்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது நம்ம பேங்க்கில் வந்து ஃபண்டு போட்டு வைக்கிற மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் போட்டால் ஒரு 5% கிடைக்கும் அப்படின்னா நம்ம கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணோன்னா வருஷத்துக்கு ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் டெய்லி வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து நான் $100 ஹோல்டு பண்ணி இந்த டைம் ஆட் ஆன இன்ட்ரெஸ்ட். ஸோ டெய்லி ஆட் ஆகும். நமக்கு தேவையான டைம் வந்து அந்த ஃபண்டை நம்ம எடுத்து விட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வேறு காயின் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணாத நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ கொண்டு வந்திருக்குது என்ன அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக் மார்க்கெட் மேக்கர் மெத்தட். அதாவது லிக்விடிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரியா? ப்ரொவைட் லிக்விடிட்டி ஃபார் CoinEx அண்ட் ஈஸிலி அண்ட் பாசிவ் இன்கம். அதாவது என்ன லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம வந்து இப்போ CoinEx எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ஏதாவது காயின் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணணும், ஆர் வந்து இப்போலாம் செல் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படின்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காயினை வந்து நம்ம வந்து லிக்விடிட்டியில் ஆட் பண்ணலாம். ஸோ அதை வந்து மற்றவங்க வந்து ட்ரேட் பண்ணுறது மூலமாக அதில் வர கமிஷனில் நமக்கு ஒரு ஷேர் தருவாங்க. சரியா? இதுதான் அந்த மெத்தட். ஸோ இதில் என்னென்ன காயின்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா CET, AOA, LBC, FCH, TRTL. ஸோ இந்த காயின்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. மற்ற காயின்ஸ்லாம் வந்து லேட்டராக தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. சரியா? இதில் எந்த காயினில் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணாலும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கிளில் வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தெரியாதவங்களுக்கு நான் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு போய்க்கோங்க. இதில் டாப்பில் இருக்கும் பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க லிக்விடிட்டி எந்தெந்த காயினுக்கெலாம் இருக்குது அப்படின்னா இந்த காயின்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்க காயின்ஸ் தான். CET USDT, AOA USDT. ஸோ இதில் வந்து நான் வந்து பண்ணுறது என்ன அப்படின்னா CET தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்ற காயின்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ அதை ஒரு விருப்பம். சரியா? நான் வந்து CET வந்து இவங்களோட எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். நம்ம குரூப்பில் கூட சிக்னல் 85 காசில் சிக்னல் கொடுத்தேன். ஸோ அது வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அப்படிப்பட்ட காயின் தான் CET. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும், இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், லிக்விடிட்டி பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 காயின்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதில் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட CET இருக்கணும் அண்ட் USDT இருக்கணும். ஸோ அது மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா $100. சரியா? $100 CETயும் $100 ஒர்த்துள்ள USDTயும் இருந்துன்னா நீங்கள் வந்து லிக்விடிட்டி பூலாக ஆட் பண்ணலாம். சரியா? அது வந்து மினிமம் அமௌண்ட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க டாலர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 6-8 டிஜிட் டாலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு இதில் சிம்பிள் கான்செப்ட் தான். டைரெக்டாக வந்து ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் ஆர் ரிமூவ்னு இருக்கும். ஸோ இதில் ஆடுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ என்கிட்ட 2000 CET தான் இருக்குது. அதே மாதிரி USDT பார்த்தீங்கன்னா 7 USDT தான் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் வந்து இங்கே $100 வேணும். சரியா? $100 இருந்ததுன்னா இதில் ஆள் கொடுத்துக்கோங்க. இன்னும் பாருங்கள், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஸோ USDT 37. ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா 100 USDT இருந்ததுன்னா இதில் கொடுத்துக்கிட்டு ஆடுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மேலே அசட்டுன்னு இருக்கும், மார்க்கெட் மேக்கிங் அக்கௌண்ட். சரியா? லிக்விடிட்டி ஆட் பண்ண பிறகு இந்த மார்க்கெட் மேக்கிங் அக்கௌண்ட்டில் போயிட்டிங்கன்னா உங்களோட லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், $440. இப்போ கொஞ்சம் முன்னாடி $430 தான் இருந்து. ஸோ CET அப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ண லிக்விடிட்டி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வந்து $200 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா திரும்ப $365 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ $365 இதில் பாதி $182 USDT, 15,225 CET. ஸோ இது வந்து நான் என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 4ஆம் தேதி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ண பிறகு $365. ஸோ இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $440 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து $75 வந்து ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. ஸோ இந்த $75 எப்படி ப்ராஃபிட்டில் வரும்னா அந்த CET ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்து ஹையில் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு ப்ராஃபிட்
அதுக்கு பிறகு அதை தாண்டி இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 60%, அதாவது இந்த மார்க்கெட் மேக்கிங்கில் 60% ட்ரேடிங் ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து பெய்டு பை ஆல் ட்ரேடிங் யூசர்ஸ் மார்க்கெட் டு ஆல் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். சரியா, அவங்களுக்கு வர ஃபீஸில் மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸுக்கு வந்து காயினெக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து சிஇடி வாங்குறாங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. அந்த ஃபீஸில் ஒரு கமிஷன் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா, ஸோ அப்போ நீங்கள் வந்து சிஇடி, ஏஒஏ, ஒரு 4 காயின். ஸோ இந்த 4 காயினில் ஏதாவது வந்து வச்சுருக்கீங்க, ஆர் வந்து ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லிக்விடிட்டி இதில் வந்து ஆட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். இது மூலமாக நமக்கு வந்து டபுள் ரிவார்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக சிஇடி அப்பாச்சுன்னா ஒரு ப்ரைஸ் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், அதை தாண்டி இன்ட்ரெஸ்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா, நான் இப்போ வந்து $365 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து லைவ் ப்ரூஃபே நான் வந்து காமிச்சிட்டேன். சரியா, இப்போ வந்து 441. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது வேண்டாம், சடனாக வந்து நான் வந்து லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ரிமூவ்னு இருக்கும். ஸோ ரிமூவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 444 இது வந்து இன்ஸ்டன்ட் ஆல் லிக்விடிட்டி ஹேவ் பி ரிமூவ்ட் அட் அ டைம். ரிமூவ்னு கிளிக் பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். சரியா, ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய புதுசாக கொண்டு வந்திருக்க ஆப்ஷன். ஸோ இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான் இது வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து சிஇடி வந்து நிறைய பேர் நம்ம குரூப் மெம்பர்ஸ் வந்து லாங் டேர்மாக வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கவங்க USDT அதுக்கு ஈக்குவலான USDT ஆட் பண்ணி இந்த லிக்விடிட்டி பூலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா, லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா? ஆனால் கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா, சிஇடியோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. மார்க்கெட்டில் வந்து இப்போ போயிட்டுருக்கு அரௌண்ட் $1 சம்திங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரைஸை விட டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, அதாவது ஒன்லி ஃபார் நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள், மற்றவங்க வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம். சரியா, ஸோ இது வந்து அவரவர் விருப்பம். ஸோ இந்த லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு, பெருசாக வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த லிக்விடிட்டி மெத்தடில் வந்து லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஓகே கைஸ், இதான் கைஸ் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க மார்க்கெட் மேக்கர் லிக்விடிட்டி ஆப்ஷன். ஸோ நம்மளே ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடராக இருந்து நம்மக்கிட்ட இருக்கிற காயினை லாக் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் காயினெக்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.